வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நைட் டிஃபன் வந்து இட்லி. இந்த இட்லி பாருங்கள் எப்படி புசு புசு புசுன்னு உப்பி வந்துருக்கு. இது வந்து ரேஷன் அரிசியில் தான் செஞ்சேன். 6க்கு 1 உளுந்து போட்டு செஞ்சேன். ஆனால் இவ்வளோ சூப்பராக வெள்ளையாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, அப்படியே பஞ்சு போல் இட்லி. இட்லிக்கு வந்து வெங்காயமும் பூண்டும் மிக்சியில் குறப்பாக அரைச்சி, இது நம்ம கடலை எண்ணெயை ஊற்றி தாளித்து நம்ம சாய் ஹோம்மேடு மசாலா மிளகாய் பொடி போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வெளியவே வச்சாலும் 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் வெங்காயமும் பூண்டும் அரைச்சி அதை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இதை நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்பு போட்டு நம்ம அதை நல்லா ஸ்லோவாக தீ வச்சுட்டு கலரி கொடுத்துன்னு கொஞ்சம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி கலரணுன்னா சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த இட்லி பாருங்கள், எடுத்துகிறேன். சூப்பராக எப்படி இருக்கு பாருங்கள், பஞ்சு பஞ்சாக. இது வந்து ஆப்பசோடா எதுவுமே போடல, அப்படியே சூப்பராக வந்துருக்கு. நல்லா புசு புசு புசுன்னு ஊற்றி வந்துருக்கு. இப்படி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.